நடிகர் விஜய் அவர்களோட இந்த சமீபத்தில் இந்த கரூரில் நடந்த சம்பவம் இது எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா மாற்றி மாற்றி வந்து குற்றம் சாட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. அது அரசியல் தானே கண்ணா. பொதுவாக இல்லை இன்னைக்கு முருகன் சன்னதியில் அறுபடை வீட்டில் நம்ம வேலை வச்சுட்டு அரசியல் பேசக்கூடாது உண்மையாக சொல்லணும்னா. ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒரு ரொம்ப சங்கடம். முதல் இறந்து போன குடும்பங்களுக்கு மனசார ஆழ்ந்த இரங்கல் சொல்லிக்கிறேன். ஏன்னா அது தீராத வழி எதிர்பார்க்கல. இந்த பிஞ்சு குழந்தைங்கள்லாம் நாளைய தலைமுறையெல்லாம் அந்த கஷ்டம். அது அந்த குடும்பங்களுக்கு இழப்பு யாருனாலையும் நம்மளால் ஏதாவது அரசாங்கமோ தனி மனிதனோ நீங்களோ ஏதோ பொருளாதார உதவி கொடுக்க முடியும், பண உதவி கொடுக்க முடியும். ஆனால் அந்த உசுரை திருப்பி நம்மளால் வாங்கிடவே முடியாது. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய செயல். பட் இதை போன்ற நிகழ்வு இந்த கூட்டத்துக்கு மட்டும் இல்லை, இனி அடுத்த எந்த பொதுக்கூட்டம் போட்டாலும், நடிகர் போட்டாலும் சரி, எந்த அரசியல் போட்டாலும் சரி, இது ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கான ஒரு கட்டமைப்பு, ஒரு சட்டத்தை உருவாக்குவாங்கன்னு ஒரு கோரிக்கையாக நான் நம்புறேன். ஆக்சுவலாக அது ரொம்ப முக்கியமான விஷயமா படுது. தலைமை பண்பு இல்லாதவர்னு சொல்லி நீதிபதிகள் கருத்து சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னா, நான் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு நீதிபதி அவங்க சொல்கிற கருத்துக்களை நாம் மதிக்கணும். ஏன்னா வழக்காடு மன்றத்தில் இந்த வழக்கை கையில் எடுத்துருக்கிறாங்க. நம்ம 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 மத்திய அரசும் இதுக்கான ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசும் ஒரு நீதிபதிக்கு கீழே ஒரு குழு அமைச்சு இப்போ ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் அரசாங்கத்துக்கு எதிராகவோ, விஜய்க்கு ஆதரவாகவோ, இல்லை விஜய்க்கு எதிராகவோ, அரசாங்கத்துக்கு எதிராகவோ கருத்து சொல்வது சிறந்ததல்ல.